ஹாய்! வெல்கம் டூ லிட்டில் ஸ்பைஸ் எஸ்ஜி. இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ ஆன் யூடியூப். லாஸ்ட் வீக் நாங்க ஒரு ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்றதுக்காக மெரினா பேல இருக்கிற ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர் தான் போயிருந்தோம். எம்ஆர்டில தான் போயிருந்தோம். எம்ஆர்டிலேருந்து நேரா மால்க்குள்ள போனதுக்கப்புறம் இந்த மாரி உள்ளயே வந்து போட் மாரி வச்சிருக்காங்க. அ இது பெர் பெர்சனுக்கு $15. அதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு உள்ளார போயாச்சு. வேர்ல்ட் நம்பர் 1 பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க அவுட்லெட் மாரி ஃபுல்லா வச்சிருப்பாங்க. இந்த மால் ஃபுல்லா. இந்த ஆப்பிள் ஸ்டோர் தான் வந்திருந்தோம். கீழயுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஏதோ மேல போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அ ஸோ மேல தான் போகன்றதுக்காக சொல்லப்போனா இங்க தான் வந்து ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன் எல்லாமே இங்க தான் இருக்கும். என் பையன் சும்மா இல்லாம அந்த ஸ்பீக்கர பார்த்துட்டு வீல்ஸ் ஆன் த பஸ்கோ போட சொன்னான். சரி நான் அவளுக்காக வீல்ஸ் ஆன் த பஸ்கோ ப்ளே பண்ணிட்டு அப்புறம் அவனுக்கு இந்த சிக்கிட்டு சாங் ரஜினியோட சிக்கிட்டு சாங்கும் ரொம்ப பிடிக்கும். அதையும் போட்டு கேட்டுட்டு அப்படியே மேல வந்தாச்சு ஃபோன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஆக்சுவலா மொபைல் எங்களுக்கு கிடையாது. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு தான் வாங்க போயிருந்தோம். ரீசென்ட்டா நான் ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட சஜஷன் கேட்டாங்க. ஆண்ட்ராய்டு எடுக்கலாமா? ஐஃபோன் எடுக்கலாமான்னு. என் ஹஸ்பண்ட் வந்து ஐஃபோன் தான் சஜெஸ்ட் பண்ணாங்க. நாங்க அந்த ரஸ்ட் ஆரஞ்சு கலர் மொபைல் தான் எடுக்க வந்தோம். இந்த சீரிஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ரஸ்ட் ஆரஞ்சு தான் நெறைய பேர் சூஸ் பண்ணி நான் பார்த்துருந்தேன். பட் நான் மட்டும் தான் போயிட்டு இந்த ப்ளூ கலர் எடுத்துட்டு வந்தேன். என்னமோ தெரியல எனக்கு ஏதோ கொஞ்சம் பாலிஷா இருக்குமோ அப்டி சொல்லி தோணுச்சு. அது சடனா எடுத்ததுனால நான் எடுத்துட்டேன். அப்பவே என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, "நீ ரெஸ்டாரண்ட் எடுக்கிறதா இருந்தா எடுன்னு" சொன்னாங்க. நான் ப்ளூ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஆரஞ்ச பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. பட் ஓகே எனக்கு இந்த கலர் தான் இந்த தடவ எடுக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ இதே எடுத்தாச்சு. இதுவும் நல்லா தான் இருக்கு இந்த கலரு. டார்க்கா நல்லா தான் இருக்கு. இத வந்து நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். நம்ம இஎம்ஐ மூலமா மந்த்லியாவும் பே பண்ணி வாங்கிக்கலாம். நாங்க வந்து 512 ஜிபி தான் எடுக்க வந்தோம். ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். அப்புறம் அந்த 13 இன்ச் மேக்புக் நியோ வந்து பார்க்க ரொம்ப ஸ்லிம்மா, லைட் வெயிட்டாவே இருக்கு. அடிக்கடி லேப்டாப் வெளியில எடுத்துட்டு போறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல சாய்ஸு. சின்ன சைஸாவே இருந்தாலும் ஆப்பிள் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. நம்ம டெய்லி டாஸ்க்கு, ஆன்லைன் கிளாஸு, லைட் எடிட்டிங், அப்புறம் வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு, டிராவல் பண்றவங்களுக்குலாம் மேபி இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த மேக்புக் நியோ 13 இதோட ஸ்டார்ட்டிங் பிரைஸே வந்து $849 250 ஜிபி. இதோட ஸ்டோரேஜ் ஏத்த மாரி பிரைஸ் வந்து $1000 தான் வருது. மொத்தம் 4 கலர் இருந்துச்சு இதுலயுமே. அப்புறம் இவங்களோட வாட்ச் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பாலிஷான ஒரு கலர்லலாம் அந்த வாட்ச் வாரெல்லாம் இல்ல. பட் அது பார்க்க ரொம்ப கிளாசிக்கா, ரொம்ப எலிகன்ட்டான ஒரு ஸ்டைல்ஸ்ல தான் வந்து இந்த வாட்சோட ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா அழகா இருந்துச்சு அந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே. இந்த வாட்ச் எல்லாம் வந்து வாங்கலைனாலும் இந்த என் பையன்கிட்டேருந்து இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுட்டு வந்துரணும். இல்லன்னா அவன் எடுத்து ஓடிருவான். ஏன்னா அவன் இப்ப கொஞ்சம் டாட்லர் ஸ்டேஜ்ல இருக்கிறான். ஸோ அதனால அதெல்லாம் எடுத்து அவனுக்கு எட்டாத மாரி வச்சுட்டு, ஒரு ஒரு தடவ இந்த ஆப்பிள் ஸ்டோர் வரும்போதும் இந்த விஷன் ப்ரோ பார்த்துட்டு, அ வாங்கலனாலும் அட்லீஸ்ட் நம்ம அத ட்ரை பண்ணி பார்க்கணுமாவது தோணிட்டே இருக்கும் எனக்கு. ஏன்னா எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டே இருப்பேன். நாங்க லாஸ்ட் ஒரு 2 தடவ வரும்போதுமே நான் பார்த்தேன். பட் அப்பயுமே வந்து புக்கிங் வந்து ஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து ப்ரீ புக்கிங் தான் பண்ணணும். இந்த கியூஆர் வழியா நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ப்ரீ புக் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் த வெப்சைட் மூலமாவும் நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டார்ட்டிங் பிரைஸ் வந்து 4999ல தான் ஸ்டார்ட்டே ஆகுது.
அப்புறம் இந்த MacBook சீரிஸ் தான் பார்த்துட்டுருந்தோம். எல்லாமே டிஸ்ப்ளேல அழகா இன்ச் வைஸா அழகா வச்சிருக்காங்க. 14 இன்ச்சு, 16 இன்ச்சு அப்படின்னு சொல்லி மாடல வந்து தனித்தனியா ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. 14 இன்ச் MacBook வந்து நல்லா போர்ட்டபிளா இருக்கும். ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். 16 இன்ச் வந்து பெரிய டிஸ்ப்ளேயோட இருக்கிறதுனால, நம்ம வந்து வீடியோ எடிட்டிங்க்கு, கிராஃபிக் டிசைனிங்க்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றதுக்கு நம்ம சூட்டபிளா இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். இந்த MacBookல வந்து லேட்டஸ்ட்டா வந்து சிலிக்கான் சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேகமா இருக்கும். பேட்டரி பேக்கப் வந்து நெறைய நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நேர்ல வந்து ஒவ்வொரு மாடலோட டிஸ்ப்ளே, கீபோர்ட், ஸ்பீட் எல்லாத்தையுமே நம்மளே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ இன்ஸ்டோர் செஷன் மாரி டெய்லியுமே வந்து இங்க இந்த மாரி செஷன்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ற மொபைல், லேப்டாப் அதுல என்ன நமக்கு ஏதாவது ஹிடன் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அ அவங்க வந்து நம்ம தெரியாத போய் கேட்கும்போது, அவங்க நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிக் குடுக்குறாங்க. அப்புறம் iPhone 17e அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டு இருந்த கேப்ல மொபைல் வந்து ரெடி பண்ணி, கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. பே பண்ணி வாங்கிட்டாச்சு. நான் உங்களுக்கு பில்லுமே இதுல அட்டாச் பண்றேன் பாருங்க. நாங்க 512 ஜிபி 17 ப்ரோ மேக்ஸ் எடுத்திருந்தோம். இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து $2199. அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் எசென்ஷியலா வந்து சார்ஜிங் அடாப்டர் மாரி வாங்கியிருந்தோம். அது வந்து ஒரு $59. டோட்டலா வந்து $2252 வந்துச்சு எங்களுக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஃப்ளோட்டிங் ஆப்பிள் விட்டு வெளியில வந்தாச்சு. இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோருமே வந்து லூயிஸ் விட்டனோடது தான். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மாலுக்கு உள்ளர வந்தாச்சு. மெரினா பை ஷாப்பிங் மாலுக்குள்ள வந்தாச்சு. அப்புறம் மாலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த கெசினோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு, இந்த சேனலோட போஸ்டர் வந்து நெறைய இடத்துல வச்சிருந்தாங்க. பட் அதுல இருக்கிற போஸ்டர் வந்து நல்லா யுனிக்காவே இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா, ஒரு புதுசா ஒரு ஷாப் ஒண்ணு இங்க ஓப்பன் பண்றாங்க போல. அதோட போஸ்டர் தான் எல்லா இடத்துலயும் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க அப்படியே வந்து வெளியில வந்தாச்சு. மறுபடியும் எம்ஆர்டி ஏறி ஜலன் பசார் வந்துட்டோம். அப்புறம் அப்படியே வந்துட்டு ஃபோன்லாம் ஓப்பன் பண்ணி, டெம்பர்லாம் வந்து மேல வந்து பிளேஸ் பண்ணிட்டு, சாப்பிடுறதுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சோதனைங்கிற மாரி நெறைய இடம் நாங்க போயிட்டோம். புதுசா ஓப்பன் பண்ண 2, 3 ஹோட்டல்ஸ் போய் பார்த்தோம். ரொம்ப க்ரவுடா இருந்துச்சு. சரி இது சரிப்பட்டு வராது. டைம் வேற 3 ஆயிருச்சு. ஸோ வந்து இங்க எப்ப போனாலும் சாப்பாடு இருக்குங்கிற நம்பிக்கையில ஹோட்டல் சகுந்தலாஸ் வந்துட்டோம். போனோனே ரெஃப்ரெஷிங்க்கு மேங்கோ லூசி வாங்கி ஒண்ணு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு சிக்கன் மீல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பசிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மறுபடியும் பஸ் ஏறி அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ மூலமா ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏதாவது புதுசா தெரிஞ்சிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த மாதிரி சிங்கப்பூரோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, லிட்டில் ஸ்பைஸ் எஸ்ஜிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.